கர்த்தருடைய பிள்ளைகளை நான் எப்படி சபிக்க முடியும்னு கேட்கிறான். ஆண்டவரே அவனுக்கு யுத்தம் பண்றார். அவன் பார்க்கறான், ஐயோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிற இந்த கூட்டத்தை நான் எப்படி சபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பிளஸிக்க சொல்றான். இது பரவி போகிற ஆறுகளை போல இந்த ஜனம் செய்யும், பெருகும். யாக்கோபின் தூர யார் என்ன கூடும் என்று சொல்லி அவன் பிளஸ் பண்றான். அப்ப தேவ பிள்ளையே, இந்த நாளில் உன் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அநேக சூழ்நிலை உன் கண்கள் மூடப்பட்டிருக்கு. நான் திரும்ப சொல்றேன், இதே போராட்டம், இதே கடன் பிரச்சனை, இதே காரியம் அப்படியே நீங்க சொல்லிக்கொண்டே இருந்தீங்களா அப்படியே தான் கடைசி வரைக்கும் சொல்லுவீங்க. ஆனால் வேதத்தை வாசித்து தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்க பார்க்கும்படி உங்க கண்ணை திறப்பார் ஆண்டவர். இல்லையா சொல்லுவோமா? ஆதார் கூட பாருங்க, அந்த சோகத்துல கர்த்தர் பக்கத்துல ஒரு துறவு வச்சுக்கிறார். தெரியல அந்த அம்மாவுக்கு இல்ல, அந்த அப்படியே வனாந்திரத்தை அலைஞ்சு தெரியல. உன்னதமா அந்த தத்தளிப்பு, ஐயோ இந்த வனாந்திரத்தை நம்ம இருக்கிறோமே, தனிமையா